கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 24:19. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்மளே அறியாமல் நிறைய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பொல்லாதவங்க, நமக்கு ஆகாதவங்க, நல்ல வழியில் இல்லாதவங்களை குறித்து நம்ம என்ன பண்ண எரிச்சல் படுவோம். அவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மற்றவரோடு ஒப்பிட்டு நாம் எரிச்சல் ஆகிறது குறித்து ஆண்டவர் நீ சொல்ல எரிச்சல் ஆகாதே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, அப்படிப்பட்டவங்களை விட்டு நீ விலகு. துன்மார்க்கர் மேலே, தவறான வழியில் இருக்கிறவங்க, தப்பான பாதையில் போகிறவங்க மேலே பொறாமை கொள்ளாது. ஏன்னா இன்றைக்கு அவரோட ஐஸ்வர்யத்தையும் அவருடைய பணத்தையும் பார்த்து இன்றைக்கி நம்ம கோவப்படுவோம்ல, பொறாமை கூட வரும். ஏன்னா அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, அவன் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கான், தவறு பண்ணுறான், நல்லா இருக்கான்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொறாமை கொள்ளாதே மகளே, அதை நான் விரும்புவதில்லை. கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு, தேவன் சமூகத்தில் நீ உத்தமனாக இரு, நீ உத்தமையாக இரு. கர்த்தர் உன்னுடைய உத்தமத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதான் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. இப்படி நாம் நம்மளை விட்டு அந்த பாதையை விட்டு விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். நம்பிக்கையோடு நாளை துவங்குங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.